வணக்கம் நண்பர்களே. இத்தனை கோடி பணம் இருந்தாலும் சந்தோஷம் பணம் கொடுத்து வாங்க முடியாது. இதை கடைசி வரை பாருங்கள், கேளுங்கள். பிறகு எல்லா செல்வமும் ஆரோக்கியமும் அனைத்தும் கிடைக்கும். நம் உடலுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் யோசிக்கிறோம். செயல்படுத்த தேவையானது எதுவோ எல்லாமே எப்படி அடையாளம் சொல்லி அதற்கான முயற்சியும் செய்கிறோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லோரும் மறந்து விடுகிறோம். அது என்ன தெரியுமா? நான் யார். இதுதான். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருன்னு கேட்டா உங்க பேரை சொல்வீங்க, உங்க ஊரை சொல்வீங்க, உங்க அப்பா பேரை சொல்லி அவர் மகன்னு சொல்வீங்க. நீங்க பாக்குற வேலை எதுவோ டாக்டர், வக்கீல்னு சொல்லுவீங்க. உங்க மனைவி பேரை சொல்லி அவங்க கணவன்னு சொல்லுவீங்க. உங்க பிள்ளை பேரை சொல்லி அப்பான்னு சொல்லுவீங்க. உங்க வீட்டை காண்பித்து இது எனக்கு சொந்தம்னு சொல்லுவீங்க. இது எல்லாமே மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். இது பூரா நினைச்சு கவலையும் ஒரு நாள் அடைவீங்க. நான் வர்றேன்னு சொல்றீங்க, நான் போறேன்னு சொல்றீங்க, நான் சாப்பிடுறேன்னு சொல்றீங்க. ஆனா நான் அப்படிங்கிறது எது? உங்க உடலா, உங்க மனமா? ஏதோ ஒன்று. நண்பர்களே, நம்ம உடல் தினமும் மாறிக்கொண்டே இருக்கு. சின்ன வயசுல இருந்த உடல் இப்ப இல்ல, வேற மாதிரி இருக்கு. வயது ஆக ஆக முகம் மாறும், முடி மாறும், குரல் மாறும், நம்மை சுற்றி எல்லாமே மாறும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறுவதே இல்லை. அதுதான் நான் என்ற உணவு. அப்படின்னா உடல் மாறுது, ஆனா நான் மாறல. அதுவே நிரூபணமா இல்லையா? நிலையாக இல்லையா? அப்படி என்றால் நான் என்பது உடல் இல்லை. இந்த உடலை பற்றி பார்த்து விட்டோம். அடுத்து மனம் பற்றி பார்ப்போம். ஒரு நிமிஷம் சந்தோஷம், அடுத்த நிமிஷம் கோபம், சில நேரம் பயம், சில நேரம் அமைதி. இந்த மனம் வேண்டும் என்று நினைக்கும், பிறகு ஒரு நாள் அதையே வேண்டாம் என்று நினைக்கும். இந்த மனதை பார்த்து கொண்டு இருப்பவர் அதுவே ஆன்மா. ஆன்மா என்றால் என்ன? அது நம் உள்ளே இருக்கும் ஒளி, ஒரு அறிவு. இது நம் உடலை பயன்படுத்தி எல்லா இன்ப துன்பமும் அனைத்தையும் அணிவிக்கின்றது. நம் வீட்டில் பல்பு இல்லை என்றால் மின்சாரம் இருக்கும். ஆனால் மின்சாரம் இல்லை என்றால் பல்புக்கு வேலை இல்லை. இது போன்றுதான் உடல் இல்லாமல் ஆன்மா இருக்கும். ஆன்மா இல்லை என்றால் உடல் இருக்க முடியாது. பிறகு இந்த உடலுக்கு வேறு பெயர் வைத்து விடுவார்கள். அந்த பெயரும் நிலையானதல்ல. இதைத்தான் உடல் அழிந்துவிடும், ஆன்மா அழியாது என்று. ஆன்மா இந்த உடலையும் புத்தியையும் இயக்குகின்றது. ஆனால் பிறப்பும் இறப்பும் இல்லாதது, அழிவற்றது ஆன்மா. நான் இந்த உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் இந்த காட்சி ஆன்மா. ஆன்மா நிலையானது. இதை மனதில் சில நிமிடம் நினைத்தாலே மனம் அமைதி ஆகிவிடும். நண்பர்களே, எல்லோருக்குள்ளும் அந்த சுத்தமான ஆன்மா இருக்கின்றது. அதுதான் நம்மை சிரிக்க வைக்கிறது, உயிரோடு இருக்க வைக்கிறது. அந்த ஆன்மாவை உணர்ந்தவனுக்கு பயமில்லை, துன்பமில்லை, கவலை இல்லை. இந்த உடல் நிலையற்றது, மனம் நிலையற்றது, ஆன்மா ஒன்றே நிலையானது. இதை உணர்ந்தால் வாழ்க்கை முழுவதும் அமைதி, மகிழ்ச்சி கிடைக்கும் நண்பர்களே.